வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு மிகவும் ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் குடிப்பதற்கு சிக்கன் சூப் மாதிரியே இருக்கும். ஈஸியா 10 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கோங்க. நாம காரத்துக்கு வெறும் மிளகு மட்டும்தான் சேர்த்துக்க போறோம், அதனால 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 3 to 4 பல்லு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் தண்ணீர் சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் சூப் செய்ய போறேன், அதனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணீர் கொதி வந்ததும் கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் டெய்லியும் குடிக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கீரை ஒரு கொதி வந்ததும் அரைச்சு வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து கொதிக்க வைங்க. முருங்கைக்கீரை சூப் 1 மாதம் தொடர்ச்சியா குடிச்சீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் கண்டிப்பா அதிகரிக்கும். உயர் ரத்த அழுத்தத்தை குறிப்பதற்கு மிகவும் உதவியா இருக்கும். சூப் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம அந்த சூப்பை வடிச்சுக்கலாம். நீங்க சூப்பை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், ஆனா தாளிச்சீங்கன்னா சூப் இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தாளிங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 4 to 5 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வடிச்சு வச்சிருக்க சூப்பை ஊத்திக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் மல்லித்தழை போட்டு இறக்கிக்கோங்க. மிகவும் சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.